பச்சை பயிரையும் கொள்ளையும் வச்சு ஒரு ஆரோக்கியமான ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸை இந்த குழம்பு ரெசிபியோட ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் சேர்த்துட்டு அது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்துட்டு வெந்துட்டுருக்கிற இந்த பச்சைப்பயிர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ அதை நல்லா அது கூட கலந்து விட்டுட்டு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அருமையான ஆரோக்கியமான ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.